நகரத்தின் பரபரப்பிலிருந்து வெகு அகல வினுவின் கார் கிராமத்தின் மண் சாலை வழியாக மெதுவாக ஊர்ந்து சென்றது. ஆடம்பர கார்களில் மட்டுமே பயணித்து பழகிய அவனுக்கு இந்த சாலை ஒரு தனித்துவமான அனுபவத்தை தந்தது. தார் போடப்படாத இந்த சாலை பல வருடங்களுக்கு முன்பு அவன் விளையாடித் திரிந்த இடங்கள். காரின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபோது பழைய நினைவுகள் ஒரு நதி போல் அவனது மனதில் ஓடின. சாலையின் இருபுறமும் இருந்த ரப்பர் மரங்கள் ஒரு காலத்தில் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரங்களுக்கு வழிவிட்டு நின்றன. பழைய ஓலை வீடுகளுக்கு பதிலாக புதிய காங்கிரீட் வீடுகள் உயர்ந்திருந்தன. பரிச்சயமான காட்சிகளில் அந்நியத்தன்மை நிறைந்திருக்க வினுவின் இதயத்தில் ஒரு குளிர்ந்த உணர்வு பரவியது. அது பயண களைப்பால் வந்ததல்ல, மாறாகத்தான் விட்டுச் சென்ற வாழ்க்கையின் மீதான நிச்சயமற்ற தன்மையாலும் பயத்தாலும் உண்டான குளிர்ச்சி அது. பல வருடங்களுக்கு முன்பு நகரத்தின் பெரிய கனவுகளை துரத்தி பறந்தபோது பின்னால் விட்டுச் சென்றது தனது கடந்த காலத்தைத்தான். அன்பானவர்களை, நண்பர்களை, தனது காதலை. நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கை அவனுக்கு பெரும் பொருளாதார வெற்றியை தந்தது. ஆனால் மனதிற்கு அமைதியை தரவில்லை. இந்த கிராமத்தின் அமைதி அவனை மிகவும் பயமுறுத்தியது. நகரத்தின் தொடர் இரைச்சல்கள் அவனுக்கு ஆறுதல் தந்தன. ஆனால் இங்கே இந்த அமைதியில் தனது இதயத்தின் குரலை அவன் முதன்முறையாக கேட்டான். அது குற்ற உணர்வின் அழுகை. ஒரு வளைவை தாண்டி திரும்பிய போது சாலையோரத்தில்தான் சிறுவயதில் கிரிக்கெட் விளையாடிய சிறிய மைதானத்தை கண்டான். நினைவுகள் மாறாமல் அங்கே சில குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களின் சிரிப்பையும் விளையாட்டையும் கேட்டபோது அவனது கண்கள் கலங்கின. ஒரு கணம் காரை சாலையின் ஓரத்தில் நிறுத்தினான். காரின் கண்ணாடியை கீழே இறக்கி அவன் அந்த காட்சியையே பார்த்து கொண்டிருந்தான். தான் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு கடந்த காலத்தை விட்டுச் சென்றிருக்கிறோம் என்ற உணர்வு அவனை மிகவும் வருத்தப்படுத்தியது. நகரத்தின் பெரிய உலகில்தான் எவ்வளவு தனிமை உணர்ந்தோம் என்பதை அவன் அப்போது உணர்ந்தான். இந்த குழந்தைகளின் மகிழ்ச்சியை கண்டபோது தனது வாழ்க்கை எவ்வளவு வெறுமையானது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த விளையாட்டு மைதானத்திலிருந்து சற்று முன்னே சென்றபோது ஒரு தேநீர் கடையின் சுற்றுப்புறத்தை கண்டான். காரிலிருந்து இறங்கி ஒரு தேநீர் குடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. தூரத்திலிருந்து கேட்ட சில பேச்சுகள் அவனது கவனத்தை ஈர்த்தன. தனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் ஒரு கணம் அவனது இதயம் நின்றது போல் உணர்ந்தான். மெதுவாக அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தான். தேநீர் கடையின் அருகே வந்தபோது வினுவின் மனதில் நீண்ட பயணத்தின் சோர்வு மன அழுத்தங்களும் ஒன்றாக கலந்தன. சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய தேநீர் கடை. மக்கள் அங்கே கூட்டம் கூட்டமாக இருந்தனர். புட்டு சுண்டல் பஜ்ஜி சுடச்சுட தேநீரின் வாசனை அந்த சாலையோரத்தை நிரப்பியிருந்தது. கடைக்கு அருகே வந்தபோது அவனது கவனத்தை ஈர்த்தது கடையிலிருந்து வந்த பேச்சுதான். சிரித்து கிண்டல் செய்து தேநீர் போடும் ஒருவரின் குரல். அவனுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல். அவனது இதயம் ஒரு கணம் நின்றது போல் உணர்ந்தான். ஒரு கணம் பயத்துடன் கூட்டத்திற்கு பின்னால் மறைந்து நின்றான். கண்கள் அந்த குரலுக்கு சொந்தக்காரரை தேடின. ஒரு சிறிய கவுண்டருக்கு முன்னால் அமர்ந்து தேநீர் தயாரிக்கும் ஒரு உருவம். அது ஒரு பெண். அவளது முகத்தை பார்த்தபோது வினு அதிர்ந்து போனான். அது தனது முன்னாள் மனைவி அனிதா. காலம் அவளிடம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அந்த கண்களில் இப்போது நிறைய கஷ்டங்கள் இருந்தன. இருந்தபோதிலும் அவளது முகத்தில் இருந்த சிரிப்பு மாறவே இல்லை. அது தனக்கு முன்னால் சிரித்த அதே சிரிப்புதான். அவளது உதட்டில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. சூடான தேநீரை ஒவ்வொரு கோப்பையிலும் ஊற்றும்போது அவளது கைகள் நடுங்கின. தான் தந்த வலிகள் அவளுக்கு எவ்வளவு வலிமையை கொடுத்திருக்கின்றன என்பதை வினு உணர்ந்தான். அந்த நொடியில் தன்னால் அவளுக்கு ஏற்பட்ட துயரங்களை நினைத்து வினுவுக்கு மிகுந்த குற்ற உணர்வு ஏற்பட்டது. பணத்திற்கும் பெரிய கனவுகளுக்கும் பின்னால் ஓடும்போதுதான் மறந்து போனது இந்த முகத்தின் மகிழ்ச்சியை பாதுகாக்கும் பொறுப்புதான். நகரத்தில்தான் சம்பாதித்தது எதுவும் இந்த இழந்த மகிழ்ச்சிக்கு ஈடாகாது என்று அவனுக்கு தோன்றியது. ஒரு நிழல் போல் அவன் அங்கே நின்றான். அவனை காணும்போது அனிதாவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. வினு மெதுவாக தேநீர் கடையின் ஒரு மூலையில் போய் நின்றான். அப்போதுதான் கடையின் பின்புறம் இருந்த சிறிய மரத்தடியில் ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை அவன் கண்டான். அவளது முகத்தை பார்த்தபோது வினுவின் இதயம் ஒரு கணம் வலித்தது. அவனது கண்களுக்கு ஏதோ ஒரு பரிச்சயம் தெரிந்தது. மெதுவாக அவனது மனம் பல வருடங்களுக்கு முன்பு கண்ட சில படங்களுக்கு திரும்பியது. அனிதாவின் கண்கள், அவளது சிரிப்பு, அவளது சின்ன முகம், அவை அனைத்தும் இந்த குழந்தையிடம் பிரதிபலிப்பது போல அவனுக்கு தோன்றியது. அது அவனது மகள் மாலதி. மாலதியின் சின்ன கால்கள் சக்கர நாற்காலியின் ஃபுட்ரெஸ்டில் அசைவற்று இருப்பதைக் கண்டபோது வினுவின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அவளால் நடக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டபோது அவனது குற்ற உணர்வு ஒரு பெரும் சுமையாக அவனை அழுத்தியது. அனிதாவின் துயரங்களுக்கும் மாலதியின் இந்த நிலைக்கும் தானே காரணம் என்ற பயங்கரமான உண்மை அவனது நெஞ்சில் ஒரு பெரும் புயலாக தாக்கியது.
தான் விட்டுச் சென்ற பிறகுதான் மாலதியின் வாழ்க்கையில் இந்த துயரம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஒரு கணம்தான் சம்பாதித்த பணமும் புகழும் அனைத்தும் அர்த்தமற்றவை என்று அவனுக்கு தோன்றியது. பெரிய கட்டிடங்களும் ஆடம்பர கார்களும் நிறைந்த நகர வாழ்க்கை அவனது கண்களில் ஒரு பாலைவனமாக மாறியது. தான் எவ்வளவு பெரிய முட்டாள்! ஆத்மாவை விற்று உடலுக்கு வசதி வாங்கியவன். தனது மனைவியின் மற்றும் மகளின் வாழ்க்கையை அழித்துதான் பெற்ற எதுவும் உண்மையான மகிழ்ச்சியை தரவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். இந்த குழந்தையின் சிரிப்புதான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வம். தனது தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு இரண்டாவது வாய்ப்பை தேடி அவன் பயணத்தை தொடங்கினான். தேநீர் கடையிலிருந்து யாருக்கும் தெரியாமல் திரும்பிய வினு நேராக கிராமத்திலிருந்த ஒரு சிறிய கடைக்குச் சென்றான். அவனது மனம் முழுவதும் மாலதியை பற்றிய எண்ணங்கள். தனது மகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனது இதயத்தை மிகவும் வருத்தியது. மாலதிக்கு பிடித்த நிறம் நீலம் என்பதை அவனுக்கு நினைவு இருந்தது. அவளுக்காக நீல நிறத்தில் புதிய உடைகள், பிடித்த உணவுப் பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக வாங்கினான். ஒவ்வொரு பொருளையும் தேர்ந்தெடுக்கும்போது அவனது மனம் நிறைந்திருந்தது. பல வருடங்களாக இழந்த ஒரு தந்தையின் அன்பை ஒரு பொருளாக அவளுக்கு அளிக்கும்போது அவனுக்கு ஒருவிதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவளது கைகளை முத்தமிட்டபடி பலகாலம் அந்த கைகளை பிடிக்க முடியும் என்று அவன் உணர்ந்தான். இறுதியில் அவன் அனிதாவுக்காக ஒரு தாலி செயின் வாங்கினான். இது ஒரு வெறும் நகையல்ல, மாறாக தனது அன்புக்கும் பொறுப்பு உணர்வுக்கும் ஒரு அடையாளம். தனது தவறுகளை திருத்திக் கொண்டு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வேண்டும் என்ற வினுவின் உண்மையான முயற்சி இங்கே வெளிப்படுகிறது. பொருட்களுடன் வினு அனிதாவின் வீட்டு வாசலுக்கு வந்தான். பழைய வீட்டின் வடிவம் மாறாமல் அப்படியே இருந்தது. இதயத்தில் நிறைந்த பயத்துடன் அவன் மெதுவாக கதவை தட்டினான். அனிதா கதவை திறந்தபோது முன் நின்ற உருவத்தைக் கண்டு ஒரு கணம் திகைத்துப் போனாள். அவளது கண்களில் கோபமும் சோகமும் பழைய நினைவுகளும் ஒன்றாக அலைகள் போல் மோதின. வினு அவளை பார்த்து ஒரு உணர்ச்சியற்ற புன்னகையை உதிர்த்தான். அனிதா அவனது குரல் நடுங்கியது. அவனது கைகளில் இருந்த வண்ணமயமான பைகளைக் கண்டபோது அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன் வந்தீர்கள்? இனி எதுவும் சொல்வதற்கு இல்லை. அவளது குரலில் வலியும் கோபமும் நிறைந்திருந்தது. எனக்கு தெரியும் நான் செய்தது பெரிய தவறு என்று. ஆனால் ஒரு முறை மட்டும் என்னை கேட்க வேண்டும், வினு அவளிடம் கூறினான். அவனது நடுங்கும் குரலை கேட்டபோது அவளது கோபம் சற்று குறைந்தது. அவள் அவனை உள்ளே அழைத்தாள். பொருட்களுடன் அவன் உள்ளே நுழைந்தபோது முதலில் கண்டது சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் மாலதியை. அவளது அப்பாவியான முகமும்புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களின் மேல் ஓடும் சின்னஞ்சிறு கண்களும் வினுவை தளர்வடைய செய்தன. அவன் தன்னை அறியாமல் விம்மினான். திடீரென மாலதி புத்தகத்திலிருந்து கண்ணை எடுத்து முன்னிற்கும் அந்நியனை கண்டாள். அவள் அவனை உற்று பார்த்தாள். அவளது முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு மலர்ந்தது. அவள் சக்கர நாற்காலியிலிருந்து அவனை அணைக்க கைகளை நீட்டினாள். அந்த நொடியில் வினுவின் இதயம் உடைவது போல் உணர்ந்தான். அவன் வேகமாக மாலதியை அணைத்து கொண்டான். அவளது சின்னஞ்சிறு கைகள் அவனது கழுத்தை சுற்றி கொண்டன. டேடி, அவள் மெல்லிய குரலில் அழைத்தாள். அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இந்த குரலை கேட்டபோது அவனது எல்லா கஷ்டங்களும் குற்ற உணர்வுகளும் கரைந்து போயின. மாலதியின் அந்த குரல் அனிதாவையும் மிகவும் வருத்தப்படுத்தியது. அவள் கண்களை துடைத்தபடி மாலதிக்கு அருகில் வந்தாள். மாலை, இதோ உனக்கு சில பரிசுகள். வினு அவளது கைகளில் இருந்த புதிய உடைகளையும் பொம்மைகளையும் அவளுக்கு கொடுத்தான். அவள் மகிழ்ச்சியுடன் அந்த பரிசுகளை பெற்றுக்கொண்டாள். பின்னர் அனிதாவிடம் பேசினான். நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் அனிதா. எனக்கு உங்களோடு வாழ வேண்டும். மாலதியின் அப்பாவாக இங்கே வாழ வேண்டும். எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், வினு சொன்னான். அனிதா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். மாலுவுக்காக நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தந்த வாக்குறுதிகள் எத்தனை, அதையெல்லாம் மறந்துவிட்டீர்களா? அவள் கேட்டாள். நான் எல்லா தவறுகளையும் திருத்த தயாராக இருக்கிறேன். நான் உனக்காக ஒரு தாலி செயின் வாங்கினேன், அவன் சொன்னான். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நீங்கள் என்னை விட்டு போனபோது நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். அவனது கைகள் அவளது கண்ணீரை துடைத்தன. இனி நாம் மகிழ்ச்சியுடன் வாழலாம். அவனது கைகளின் ஸ்பரிசம் அவளுக்கு ஆறுதலை தந்தது. கடந்த காலத்தின் எல்லா வலிகளும் இந்த அன்பின் தருணத்தில் கரைந்து போயின. அடுத்த நாள் காலை வினு தனது காரில் தனது சகோதரன் வீட்டிற்குச் சென்றான். அவனது மனம் இன்னும் அமைதியற்றிருந்தது. பல வருடங்களாக தான் பார்க்காத சகோதரனிடம் எப்படி பேசுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. கதவை தட்டியபோது சகோதரன் கதவை திறந்தான். அவனைக் கண்டபோது சகோதரன் ஒரு கணம் திகைத்துப் போனான். அவனது கண்களில் ஆச்சரியமும் கோபமும் அன்பும் ஒன்றாக நிறைந்திருந்தன. வீனு எதுவும் பேசாமல் அவன் முன்னால் கைகளை கூப்பி நின்றான். அண்ணா, நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள்,
அவனது குரல் நடுங்கியது. சகோதரன் அவனது தோளை பிடித்தான். வினு, நீ எங்கே போனாய்? நான் உன்னை மிகவும் தேடினேன். அனிதாவையும் மாலுவையும் நீ விட்டு போனபோது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். வினு எல்லாவற்றையும் வெளிப்படையாகச் சொன்னான். நகரத்திற்குச் சென்றதும் பணத்திற்காக ஓடியதும் அந்த பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட உணர்வுகளும் அனைத்தும். தனது புதிய வாழ்க்கை அனிதாவுக்கும் மாலுவுக்கும் ஆனது என்று வினு சொன்னபோது சகோதரனின் கண்கள் கலங்கின. நீ மிகவும் மாறிவிட்டாய் வினு. ஆனால் உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீ திரும்பி வந்தது உனது தவறுகளை திருத்தத்தானே? அவனது வார்த்தைகள் வினுவுக்கு பெரிய ஆறுதலை தந்தன. சகோதரனின் ஆதரவுடன் அவன் அனிதாவின் வீட்டிற்கு திரும்பி வந்தான். அனிதாவின் மற்றும் மாலுவின் முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. வினுவின் வருகை அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. வினு மாலுவின் சிகிச்சையை தொடங்கினான். ஒரு நல்ல மருத்துவமனையில் அவளை காட்டினான். மருத்துவர்கள் மாலுவால் மெதுவாக நடக்க முடியும் என்று சொன்னார்கள். அதை கேட்டபோது அனிதாவின் மற்றும் வினுவின் கண்கள் கலங்கின. மாதக்கணக்கில் பிசியோதெரபிக்குப் பிறகு மாலு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். முதலில் ஒரு அடி, பிறகு 2 அடிகள். மாலு நடக்கும்போது அனிதா அவளை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டாள். அனிதாவின் தேநீர் கடையின் வருமானம் குறைவாக இருந்தது. ஆனால் வினுவின் உதவி காரணமாக அவர்கள் பொருளாதார ரீதியாக நிலைத்து நின்றனர். வினுவும் அனிதாவும் ஒன்றாக தேநீர் கடையை நடத்தி வந்தனர். அவர்களின் வாழ்க்கை பழையதை விட மகிழ்ச்சியாக இருந்தது. நகரத்தின் பெரிய கட்டிடங்களை விட அவனுக்கு இப்போது பிடித்தது இந்த சிறிய தேநீர் கடைதான். பணத்திற்கான ஓட்டத்திற்கு பதிலாக அன்பிற்கான வாழ்க்கை அவனை மேலும் மகிழ்ச்சியாக்கியது. நாவலின் முடிவில் வினுவும் அனிதாவும் மாலுவும் மகிழ்ச்சியுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகின்றனர். மாலுவால் நடக்க முடிந்தது. வினு அனிதாவுடன் வாழ்ந்தான். இது நம்பிக்கை மற்றும் இரண்டாவது வாய்ப்பின் கதையாக மாறுகிறது.